மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண சொல்லும். வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ வெயிலும் மழையும் கலந்து இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டுருக்கு. ஒரு வைரஸ் ஒரு புதுவிதமான வைரஸ் மக்களுக்குள்ளே உலாவும் அப்படின்னாங்க. ஸோ மீண்டும் கொரோனா வேகம் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய நிலவரங்கள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உலக அளவில் அந்த மழை சரிகிற இதெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ நிறைய ஊர்களில் அதர் கண்ட்ரியில் மழையெல்லாம் சரிகிற வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்காக. ஸோ 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நேயர்களும் கொரோனா குறிதேசில் இருக்கும் முன்னாடி சொல்வார். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷனுக்காக எல்லாம் அவளோட வெயிட்டிங். ஸோ ராசி பலனுக்காக ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடுங்க சார். கும்பராசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு நிறைய விரயங்கள் செலவுகள் இருந்தால் செலவுகள் இப்போ குறையும். புது வேலைகள் கிடைக்கும். புது இடத்துல மாறிட்டு இருப்பாங்க. அப்பாடா ஒரு நிம்மதி வந்தது, புது வேலை கிடைச்சது, நல்லபடியாக பண்ணிக்கலாம். புது வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க, புது இடத்துக்கு போவாங்க. இது நடக்கும். அதுக்கான வழிமுறைகள் பண்ணியிருப்பாங்க. செலவுகள் குறைஞ்சிருக்கும். செலவுகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பை அவங்க முன்கூட்டியே செய்வாங்க. உடல் உற்சாகம், உடல் உபாதைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உடல் பரவாயில்ல, நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, வேலை செய்வோம், வழிபடும், உற்சாகங்கள் ஏற்படும். புது வழியான பிஸ்னஸ், புது தொழில், ஆசான் போல இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டுறது, நல்ல ஒரு செயல் பண்ணுறது. அது இல்லாமல் இரும்பு சம்மந்தப்பட்டது, அயன், அது இரும்பு சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது. புது ஆர்டர்ஸ் கிடைக்க புது வழியாக வந்துடும். ஸோ நல்ல ஒரு எதிர்பார்க்காத வழியில் பணங்கள் வந்திருக்கும். எதிர்பார்க்காத ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். செலவுகள் குறைஞ்சி பணங்கள் வரக்கான வழி, கொஞ்சம் தொழிலில் முன்னேறி இன்னும் ஒரு ஸ்டெப்பு பார்த்தபடி போகக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கும். இப்போது திருநள்ளார் போகிறது நல்லது. வழி பண்ணுங்க. சிவ வழிபாடு, சிவனை விடாமல் வழி பண்ணால் இந்த 7 நாள் சனியும் சரி, வழியும் சரி உங்களை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பாதத்தில் இருக்கா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வழியும் மாறிடும் அப்படின்னு தான் சொல்கிறார். இனிமேட்டு கவலை இல்லை. இவங்களோட பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் தீர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 1 மாதம் நல்ல வழிமுறைகள் கிடச்சிடும் அப்படின்றார். அது இல்லாமல் முருகர் வழிபாடும் பண்ணுங்க. இவங்க முடிஞ்சால் எப்போனா குலதெய்வத்துக்கு போகிறது நல்லது. சூப்பர் சார்.